ஏன் கார்ல இருக்கீங்க? பசங்க வீட்டுல இருந்து அனுப்பி விட்டாங்களா? யாருமே இல்லையா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? 2 வருஷமா இருக்கேன். 2 வருஷமா. சாப்பாடுக்கலாம் பஞ்சர் கடை. வடை வாங்கிட்டு காசு இருக்கணும். ஹோம் கலைச்சிட்டு போனா இருப்பீங்களா? ஹோம்ல சேர்த்து விட்டா இருப்பீங்களா? நாகூர் பகுதியில கடந்த 2.5 ஆண்டுகளாகவே காரிலேயே 84 வயதான முதியவர் ஒருத்தர் வசிச்சுட்டு வராரு. வயது மூப்பின் காரணமா பல உடல் உபாதைகளால இவரு பாதிக்கப்பட்டுட்டு வரதாகவும் இவருக்கு தேவையான உதவிகளை அரசு அளிக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். உங்க பேர் என்ன? வயசு என்ன? வயசு 1940. 1940. 19/2/40. ஏன் கார்ல இருக்கீங்க? பசங்க வீட்டுல இருந்து அனுப்பி விட்டாங்களா? யாருமே இல்லையா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? 2 வருஷமா இருக்கேன். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர்ல புதுசாலை குறுக்கு தெரு பகுதியில மெக்கானிக் பட்டறை ஒண்ணு இருக்கு. அந்த பட்டறை வாசல்ல தான் ஒரு பழுதடைஞ்ச கார் இருக்கு. அந்த கார்ல தான் ஒரு முதியவர் கடந்த 2.5 ஆண்டுகளா வசிச்சுட்டு வராரு. அந்த பகுதியில பஞ்சர் கடை நடத்திட்டு வரக்கூடிய செந்தில் அப்படின்றவர் தான் இந்த முதியவரை இந்த பழுதடைஞ்ச கார்ல தங்க வச்சிருந்திருக்காரு. இந்த முதியவருடைய பெயர் குப்புசாமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு வயது 84 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 11 ஆண்டுகள் மரவாடியில இவர் வேலை செஞ்சுட்டு வந்ததா மேலும் திருமண மண்டபத்துல மேலாளரா 8 ஆண்டுகள் வேலை செஞ்சுட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் இவரு திருமணம் செஞ்சுக்காத சூழல்ல குடும்பத்தார் இவரை தனித்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில தான் கிடைக்கக்கூடிய இடத்துல இவர் தங்கிட்டு வரதாகவும் மேலும் மது மாதிரியான எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இவருக்கு இல்ல அப்படின்ற மாதிரியும் அந்த பகுதிவாசிகள் சொல்றாங்க. இந்த சூழல தான் இப்படி செந்தில் அப்படின்றவரு இந்த பழைய கார்ல இவர் தங்க வச்ச நிலையில கடந்த 2.5 ஆண்டுகளாகவே இந்த கார்லயே இந்த முதியவர் வசிச்சுட்டு வராரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாள்தோறும் உணவு, டீ இப்படி அவருக்கு தேவையான பொருட்களை சாப்பிடுறதுக்கு கொடுத்துட்டு வராங்க. கிழிந்த ஆடைகளை தான் இவர் உடுத்திட்டு வரதுனால அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுது. மேலும் வயது மூப்பின் காரணமாகவும் இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராராம். இவருக்கு தேவையான உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் இப்ப கோரிக்கை விடுத்திருக்காங்க. நாகை மாவட்ட ஆட்சியர் இவரை முதியோர் இல்லத்துல சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க.